ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி தாங்க பார்க்க போறோம். ட்வின் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரு, ஒரே உருவம் ஒரே முகம், ரெண்டு பேரும் உருவத்துல ஒன்னா இருக்கலாம். ஆனா ஒருத்தி நல்லவ, ஒருத்தி நல்லவ மாதிரி வேஷம் போடுறவ. ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸுக்கே தண்ணி காட்டுற இரட்டை சகோதரிகள் பத்தின கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி தான் 1946ல ரிலீஸ் ஆகி ஹாலிவுட்டையே அதிர வச்ச தி டார்க் மிரர். இந்த படத்துல எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட கிளைமேக்ஸ தரமா எடுத்திருப்பாங்க. கொலையானது யாரு, கொலை பண்ணது யாரு? வாங்க தி டார்க் மிரர் ஸ்டோரிக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நியூயார்க்ல ஒரு ஃபேமஸான டாக்டர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. இறந்தவரோட பேரு டாக்டர் ஃபெரால்டா. அந்த கொலை கேஸை விசாரிக்க வராரு இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன்சன். கொலை நடந்த இடத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது எல்லாரும் சொல்ற பதில், டாக்டர் ஃபெரால்டா கொலை செய்யப்படுறதுக்கு முதல் நாள் ராத்திரி ஒரு பொண்ணோட அவர் பேசிட்டு இருந்ததா சொல்றாங்க. அதுல ஒரு லேடி சொல்ற தகவல் மூலமா அந்த பொண்ணோட பேரு டெரி. அவ டாக்டர் ஃபெரால்டா வேலை செஞ்ச அதே பில்டிங் கீழே தான் நியூஸ் பேப்பர் கடையில வேலை செய்யறாங்கிற தகவலை இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன்சன் கண்டுபிடிக்கிறாரு. டெரி வேலை செய்யற கடைக்கு அந்த ரெண்டு சாட்சிகளையும் கூட்டிட்டு போய், நீங்க பார்த்த பொண்ணு உள்ள கடையில வேலை செய்யற பொண்ணு தானான்னு கரெக்டா பார்த்து சொல்றாரு இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன்சன். அவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, கொலை நடந்த இடத்துல பார்த்தது இந்த பொண்ணு தான். நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து, ஆமா நாங்க டாக்டர் ஃபெரால்டா கூட பார்த்த பொண்ணு இவதான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் உள்ள போய் அந்த பொண்ணு கிட்ட, நேத்து ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க யாரு, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேக்குறா. சொல்றேன், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும், நான் பார்க்குக்கு போயிருந்தேன்னு சொல்றா. டாக்டர் ஃபெரால்டாவை யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் டெரி அதிர்ச்சியில மயங்கி விழறா. அதுக்கப்புறம் ஸ்டீவன்சன் டெரியோட வீட்டுக்கு போய் அவளை விசாரிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. நியூஸ் பேப்பர் கடையில அவர் விசாரிச்ச பொண்ணு ஒரே மாதிரி முகமைப்பு கொண்ட இரட்டை சகோதரிகள். அந்த இரட்டை சகோதரிகள்ல ஒருத்தி பேரு ரூத், இன்னொருத்தி பேரு டெரி. இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன்சன் முதல்ல விசாரிச்சது டெரி கிட்டதான். இவர மாதிரியே தான் குழம்பி போய் இறந்து போன டாக்டர் ஃபெரால்டாவும் யார காதலிக்கிறோம்னு தெரியாம ரூத், டெரி இவங்க ரெண்டு பேரு கூடவும் பழகி இருக்காரு. அவரோட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் கொலை செய்யப்பட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன்சன் டெரி, ரூத் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பார்த்ததும் ஷாக் ஆகி, உங்க ரெண்டு பேர்ல நேத்து பார்க்ல இருந்தது யாரு, இன்னொருத்தர் நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்கன்னு கேட்டதும் டெரி, ரெண்டு பேர்ல ஒருத்தர் பார்க்ல இருந்தோம், ஒருத்தர் வீட்டுல இருந்தோம்னு ரொம்ப தெனாவட்டா பதில் சொல்றா. இவங்க ரெண்டு பேர்ல டெரி கொஞ்சம் திமிர் பிடிச்சவ, ரூத் பயந்த சுபாவம் கொண்டவ, அமைதியானவ. இன்ஸ்பெக்டர் டாக்டர் ஃபெரால்டா கொலையை பத்தி விசாரிக்கும் போது ரூத் பயப்படுறத பார்த்துட்டு, டெரி நீ பயப்படாத, இவரால நம்மள ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தைரியமா சொல்றத பார்த்து இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன்சனுக்கு இவங்க கொலை பண்ணிருப்பாங்களான்னு ஒரு குழப்பம் வருது. அதுக்கப்புறம் ஸ்டீவன்சன் இந்த கேஸ் பத்தின தீவிரமான விசாரணைக்கு பிறகு ஃபைனலா ஒரு முடிவுக்கு வராரு. இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தி தான் டாக்டர் ஃபெரால்டாவை கொலை பண்ணிருக்கணும். ஆனா கொலை செஞ்சது ரூத்தா டெரியா, யார் பண்ணிருப்பாங்கன்னு அவரால் கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன்சன் அவர்கிட்ட சாட்சிகள் இருக்கிற தைரியத்துல கேஸ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. ஆரம்பத்துல இவதான் உறுதியா சொன்ன சாட்சிகள் ரூத், டெரி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்ததும் அவங்க பார்த்த ஆளு யாருன்னு அவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியாம திணறாங்க. சாட்சிகள் திணறதால கேஸ் ரூத், டெரிக்கு சாதகமா மாறுது. கடைசியா கேஸோட முடிவுல ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலைகாரின்னு தெரியுது, ஆனா உங்க ரெண்டு பேர்ல யார் கொலை பண்ணதுன்னு போலீஸால நிரூபிக்க முடியல. அதனால உங்க ரெண்டு பேரையும் விடுதலை செய்யறேன்னு அவரே கோவமா ரூத்தையும் டெரியும் அந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்றாரு. அதோட இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன்சன் கிட்ட கோர்ட்டோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு திட்டுறாரு. ஸ்டீவன்சனுக்கு அவமானமா ஆயிடுது. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தி தான் கொலைகாரின்னு தெரிஞ்சும் நம்ம கண்ணு முன்னாடியே தப்பிச்சு போறாங்களேன்னு செம காண்டாகிறாரு. இந்த கேஸ சும்மா விடக்கூடாது, இரண்டுல ஒண்ணு பாத்துடணும்னு அவரு தீவிரமா விசாரணையில இறங்கும் போதுதான் அவருக்கு ஆபத் பாந்தவனா வந்து உதவுறாரு ட்வின்ஸ் பத்தின ஆராய்ச்சி புக்கு எழுதியிருக்கிற பிரபல மனநல டாக்டரான எலியட். அவர் இந்த கேஸ்ல ஸ்டீவன்சனுக்கு உதவியா கொலைகாரி யாருன்னு கண்டுபிடிக்க உதவி செய்யறாரு. டாக்டர் எலியட் அந்த ட்வின் சிஸ்டர் கிட்ட நெருங்கி பழகி அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் லை டிடெக்டர் டெஸ்ட், இங்க் பிளாட் டெஸ்ட், மிரர் மோட்டிவ்னு கண்ணாடி மூலமா அவங்க மனநிலையை பிரதிபலிக்கிற வித்தியாசமான சோதனைன்னு பலவிதமான சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அவரோட சோதனை மூலமா அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ரிட்டையர்ல ரூத் ரொம்ப அன்பான இரக்க சுபாவம் உள்ள பொண்ணு, ஆனா டெரி அப்படியே இவளுக்கு ஆப்போசிட், பொறாமையும் அகங்காரமும் பிடிச்சவ, ஆனா ரொம்ப புத்திசாலி. ரூத்தை யாராவது காதலிச்சா அதை எப்படியாவது தட்டி பறிக்க நினைக்கிற ஒரு கேரக்டர். டாக்டர் எலியட் ரூத், டெரி ரெண்டு பேர் கூட பழகுனதுல அவர் ரூத்தை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. அது தெரிஞ்சதும் டெரி அப்பப்ப ரூத் மாதிரி பேசி டாக்டர் எலியட் கூட பழகுறா. அதோட ரூத் ஒரு பைத்தியம்னு மத்தவங்களை நம்ப வைக்கவும் ட்ரை பண்றா.
பேசி பேசியே ரூத்தையும் தற்கொலைக்கு தூண்டி விடுறா. டாக்டர் எலியட் வீசின காதல் வலையில டெரியோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஒரு நாள் டாக்டர் எலியட் டெரி கிட்ட, உன்னை பத்தி எனக்கு தெரியும், ரூத்தோட வாழ்க்கைய நீ தான் வாழ்ந்துட்டு இருக்க. இறந்து போன டாக்டர் ஃபெரால்டா ரூத்தோட நல்ல குணங்களை பார்த்து அவளை தான் காதலிச்சாரு. ஆனா நீ டாக்டர் ஃபெரால்டா கிட்ட ரூத் மாதிரி பேசி பழகி இருக்குன்னு சொல்றாரு. அப்பவும் டெரி ரொம்ப சாதாரணமா, நீ கூட என்னதான் காதலிச்ச, நீ கிஸ் பண்ணது கூட என்னதான்னு அவரையே கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறா. ஆனா டாக்டர் எலியாட், என்னால ரூத் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா அவளை நான் உண்மையாகவே நேசிச்சேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் டாக்டர் எலியாட்டுக்கு டெரி தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அத அவ வாயாலே சொல்ல வைக்கணும்னு இன்ஸ்பெக்டரும் டாக்டர் எலியாட்டும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அவங்க 2 பேரோட திட்டம் என்னன்னு தெரியாம டெரி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து ரூத் மாதிரி பேசி நடிக்கிறா. நான் உங்ககிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்றேன். டாக்டர் ஃபெரால்டா கொலை பண்ணது டெரி தான். அவளுக்கு பொறாம குணம் அதிகமாயிடுச்சு. அதனால அவ மனநலம் சரியில்லாம ஆயிட்டா. கொஞ்ச நாளா மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கா. அவ தான் டாக்டர் ஃபெரால்டாவை கொலை பண்ணி இருக்கான்னு டெரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அங்க வர டாக்டர் எலியாட், நீ ரூத் கிடையாது, நீ தான் டெரின்னு சொல்றான். அதுக்கு ஸ்டீவன்சன், அதை எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்டதும், ஏன்னா ரூத் என் கூட இங்கதான் இருக்கான்னு சொல்றான். அங்க ரூத் இருக்கிறத பார்த்ததும் டெரிக்கு ரூத் முன்னாடியே அவளை பத்தி தப்பா பேசி மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சிடுச்சு. உடனே அவ ரூத்தை பார்த்து பைத்திய மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. ரொம்ப அக்ரெசிவாவும் நடந்துக்கிறா. அவளுக்குள்ள பல நாளா இருந்த பொறாமை குணம் கடைசியில அவளை பைத்தியமாவே ஆக்கிடுச்சு. டெரி தான் கொலை குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு கடைசியில நல்லவளான ரூத்தும் டாக்டர் எலியாட்டும் ஒன்னா சேர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1946லயே இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை சூப்பரா எடுத்திருக்காங்க. தி டார்க் மிரர் படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல தி டார்க் மிரர்னு டைப் பண்ணுங்க. லிங்க் கமெண்ட்ல சென்ட் பண்றேன். அதோட இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.